Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பாபு பரமேஸ்வர் ஒரு முதல்கட்ட பார்வையில் திமுக அதிமுகனுடைய தொகுதி பங்கீடு வேட்பாளர்கள் பட்டியல் உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, இப்போ இரண்டு பெரிய கட்சிகள் தான் இப்போ களத்தில் இருக்காங்கங்கிறது இன்னையோடைய நிலவரம் ஆயிடுச்சு. ஏன்னா அது உறுதிப்படுத்தப்பட்ட விஷயமா இருக்குது. ஏன்னா சீமான் முன்னாடியே டிக்ளேர் பண்ணிட்டாரு, இந்த பக்கம் 117, இந்த பக்கம் 117 உட்கார வச்சு பண்ணிட்டாலும் இவர்கள் இருவர் தான் தமிழ்நாட்டின் தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சிகள். அதில் இப்போ ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸு முதல்ல ஏப்ரல் மாதமே முடிவான ஒன்று. அதை அவர்கள் நிச்சயமாக எந்தெந்த தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு, எப்படியெல்லாம் அதை வெற்றி பெற வைக்கணும் அப்படிங்கிறக்கூடிய அனைத்து திட்டங்களையும் வகுத்து இரண்டு என்டிஏ கூட்டணியில் இருக்க அனைவருமே வெற்றி பெற்று வர வேண்டும். ஏன்னா ஆன்டி இன்கம்பன்ஸ் இருக்கக்கூடிய தொகுதிகளாக இருக்கட்டும், இல்லாத தொகுதிகளாக இருக்கட்டும், அப்படிப்பட்ட எல்லாத்தையுமே பண்ணணுங்கிறதுக்காக. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் அதிமுக தான் தலைமை, பிஜேபி வந்து அவர்களுடைய கூட்டணி கட்சியாக வர்றாங்க, மத்திய அரசில் அவங்க ஆண்டுகிட்டு இருக்காங்க. அப்போது சாதக பாதகங்கள் வந்து அதிகமாக தெரியக்கூடியது வந்து நமக்கு நன்றாகவே தெரியும். அப்போது ஒருத்தருக்கு கூட இதில் மன வருத்தம் வந்துடக்கூடாதுங்கிறத என்டிஏ கூட்டணி தெளிவாக இருந்திருக்கிறாங்க. ஒரு எடப்பாடியார் ஆகட்டும், இல்லைனா அவங்க அமித்ஷாவாகட்டும், இந்த தேர்தல் பொறுப்பாளர். இப்போ நீங்கள் திமுக கூட்டணி எடுத்தீங்கன்னா கடைசி நிமிஷம் இன்னைக்கு வரைக்கும் இந்த தொகுதி பங்கீட்டில் பல பிரச்சனைகள் நம்ம பார்த்துருக்கோம். விசிகா வந்து வேற வழி இல்லாமல் ஏற்றுக்கிட்டோன்றாங்க, மதிமுக வந்து அழுதுகிட்டே நாங்கள் சிரிக்கிறோம் அப்படின்றாங்க. அது உண்மைதான். இப்போ அந்த மாதிரி விஷயங்கள் அதிமுக இல்லை நடக்கலையே. எந்த இடத்துல ஒரு இடத்துலயா நீங்கள் சுற்றி காட்டுங்க, எந்த இடத்துலயாவது அந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல ஒரு அதிருப்தி வரும், ஆனால் அது வந்து வெளியில் தெரியாது. உட்கட்சியில் பேசி அதை சரி பண்ணணும். அது வந்து எப்போவுமே எல்லாருக்கும் நம்ம, ஏன்னா இருக்கிறது 234 தொகுதி தான், அதில் கூட்டணி கட்சிகளுக்குரிய மரியாதை கொடுக்கணும், வெற்றி பெற வேண்டிய இடத்த பார்க்கணும், எல்லாருக்கும் எல்லா தொகுதியும் கேட்பாங்க. ஸோ அது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. இப்போ எலெக்ஷன் வச்சா முதல்ல நம்ம கட்சி, அப்புறம் சின்னம், அந்த ஏற்கனவே நின்ன வேட்பாளருடையது, அங்கே என்ன தொகுதியில் நிலவரம் பண்ணியிருக்கிறாங்க, அப்புறம் அந்த கட்சியில் யாரை நிப்பாட்டினால் வெற்றி பெற செய்யலாம். ஏன்னா மக்கள் வந்து மனமும் வந்து வெற்றியை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு சிறு தவறு நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி இப்போ வாக்காளர் இந்த இவங்க ரிலீஸ் பண்ணலை வேட்பாளர் பட்டியல் சொல்லும்போது அவங்க ரிலீஸ் பண்ணிட்டோம், அவங்க ரிலீஸ் பண்ணிட்டோம்னா இப்போ எதை ஏடிஎம்கேலேருந்து ரிலீஸ் பண்ணாலும் உடனே டிஎம்கே காப்பி அடிச்சிடுறாங்க. 2000ன்னு சொல்லி எடப்பாடியார் சொன்னார், உடனே அடுத்த நாள் இவர் 2000 5000 காலை காத்தாலே போட்டு விட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான நிகழ்வு இருக்கும்போது கூட்டணிகள் அத்தனையுமே தெளிவாக முடிவெடுத்து 1க்கு 4 முறை பேசி எடப்பாடியார் டெல்லி போய் அவங்க இங்கே வந்து எல்லாத்தையுமே நிறைவு செய்து தான் இந்த கூட்டணியின் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார். நிச்சயமாக இன்னைக்கு அதிமுக கூட்டணியில் பாமகவுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளை ஒரு புறம் பாருங்க, பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளை பாருங்க. பாமகவை தான் உள்ள கொண்டு வந்துட்டேன் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு விருப்பமான, அவங்களுக்கான வில்னபிலிட்டி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் கிட்டத்தட்ட ஒரு 80% பாமக திருப்தி அடைகிற மாதிரியான ஒரு இடஒதுக்கீடை வந்து அதிமுக தலைமை பண்ணியிருக்கு. ஆனால் பாஜக அப்படி இல்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை சார், அப்படி கிடையாது. இப்போது முன்னாடி நம்ம பேசின மாதிரி தான் இப்போ பாமகவுடைய பெல்ட் ஓட்டு வங்கி எங்கே இருக்குங்கிறது ஆல்ரெடி ப்ரூவன் ரெக்கார்டு. இப்போ பிஜேபிங்கிறது சென்ற சட்டமன்ற தேர்தல் வந்து 4 தொகுதிகள் ஜெயிச்சு வந்திருக்கிறாங்க. அப்போ இந்த முறை அதிகமான தொகுதிகள் கொடுத்து, அதான் நான் முதலே சொன்னேன், வின்னிங் ஃபேக்டர் எங்கே இருக்குது அப்படிங்கிறத சூஸ் பண்ணி 2 கட்சிகளுமே அதாவது தன்னுடைய கருத்து பரிமாற்றங்களை செஞ்ச பிறகு ஒரு அதிமுகவுக்காக ஒதுக்கப்படுற தொகுதியில் பிஜேபி நிற்கிறாங்கன்னா அப்போ அங்கே நீங்கள் முன்னாடியே கேட்ட மக்கள் அவங்க வேலை செய்வாங்களா அங்கன்னு ஒரு கேள்வி கேட்டீங்க. அதற்கு வந்து எப்படின்னா 2 பேரும் இணைந்து பயணம் செஞ்சால் தான் அந்த வேட்பாளர்களுக்கு வந்து தொகுதியில் வந்து செல்வாக்கு கிடைக்கும். நான் செய்ய மாட்டேன், ஏன்னா கூட்டணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணி தர்மங்கிறது நான் வந்து நின்னாலும் நீங்கள் நின்னாலும் ஜெயிக்கணுங்கும் போது அங்கே தொகுதி மக்களும் கட்சிக்காரர்களும் தொண்டர்களும் வேலை செய்யணும். அப்படிப்பட்ட லிஸ்ட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்களே தவிர இவங்களுக்கு வந்து எல்லாமே சாதகமான தொகுதிகள்னால் பாமகவுடைய லிமிட்டேஷன்ஸ் என்னங்கிறது நமக்கு தெரியும். எந்தெந்த பகுதிகளில் அவளுக்கு வாக்கு வங்கிகள் இருக்குன்னு ஆல்ரெடி ப்ரூவன் ரெக்கார்டு. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி உள்ளே வந்துடக்கூடாதுங்கிறத டிஎம்கேவோடைய மெயின் அசைன்மெண்ட்டே. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணீங்க, எந்தெந்த தொகுதியில் நமக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் முன்னாடியே கேட்டீங்க தமிழிசை மேடம் வந்து மயிலாப்பூரில் நின்னாங்கன்னு. ஏன் மயிலாப்பூரில் நிற்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஆன்டி இந்து கலாச்சாரம் போயிட்டுருக்கிறாங்க டிஎம்கே. அங்கே வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்துஸ் அண்ட் பிராமின்ஸோடைய ஒரு டாமினேஷன் அங்கே இருக்குன்னு சொல்லும்போது அங்கே ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டை நீங்கள் நிப்பாட்டணும். அப்படிங்கும்போது தமிழிசை அவங்க வந்து இங்கே தாமரை மலர்ந்தே தீரும்னு சொல்லிட்டு பல வருஷமாக சொல்லி அதன் பிறகு அண்ணாமலை வந்து இன்றைக்கி நயினார் இருக்கிறாரு. அப்போ நீங்கள் மயிலாப்பூருங்கிற ஒரு கான்ஸ்டியூன்சியில் ஒரு சிறு தவறு வச்சுட்டு நீங்கள் போய் மாற்றிடக்கூடாது. அப்போது திரு எடப்பாடி அவர்களும் அந்த சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட், இப்போ நீங்கள் வெளியில் எங்கேருந்து ஒரு கேண்டிடேட் கொண்டு வந்து அங்கே நிப்பாட்ட முடியாது.
அப்போ என்ன சொல்வீங்க சார், பிஜேபியில் அன்னோன் ஃபிகரை வச்சனால ஒரு வின்னிங் ஃபேக்டர் வந்து ஏதோ ஒரு ஏன்னா இன்னைக்கு ஓட்டு டிஃபரன்ஸே 100 ஓட்டுலேருந்து 500 ஓட்டு 2000 ஓட்டு சென்ற சட்டமன்ற தொகுதியில் நம்ம பார்த்தோம் 1.5% தான் திமுகவுடைய வின்னிங் ஃபேக்டர். எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் ஸோ ஒவ்வொரு பகுதியில் கொடுத்துருக்கக்கூடிய 27 தொகுதியிலையுமே நம்ம ஜெயிக்கணுங்கிறது தான் குறிக்கோள். எல்லா கேண்டிடேட்டையும் தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா மீடியா மூலம் தான் நம்ம பப்ளிசிட்டியே. இப்போ தமிழிசை மேடம் வந்து ஏற்கனவே மாநில தலைவராக இருந்திருக்காங்க, 2 ஸ்டேட்டுக்கு கவர்னராக இருந்திருக்காங்க, சென்ற பாராளுமன்ற தேர்தலில் வந்து அவங்க போட்டிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே பிரித்து பார்க்கும்போது அந்த கான்ஸ்டியூன்சி வந்து நல்ல கான்ஸ்டியூன்சி. ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததுல ஒரு திருத்தணியில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அந்த இடத்துல வந்து பாஜக போட்டியிடும் அப்படின்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் திருத்தணியில் வந்து பாஜக போட்டியில். சென்னையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பல வேளச்சேரியாக இருக்கட்டும், அதே போக்கில் இன்னும் சில தொகுதிகள்லாம் வந்து பாஜகவுக்கு ஒதுக்கப்படும் அப்படின்ற நிலையில் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அது இல்லாதது அப்படிங்கிறது வந்து இல்லை சார். இதில் ஒரு விஷயம் நம்ம வந்து ஒரு விவாதத்தில் நம்ம அதை தொடர்ந்து விவாதிப்போம். பாபு உங்கள் கருத்தை பதிவு பண்ணி. இல்லை, சோமு சார் சொன்ன மாதிரி தாவேக்கா வந்து ஒரு முட்டு சந்தில் போய் நிற்குதுன்னு சொல்லி ஒரு உதாரணம் சொன்னார். ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே அவங்க இருக்காங்க, இன்னும் கிளம்பவே இல்லை. ஏன்னா இல்லை, நம்ம அந்த இடத்துல ஒரு கேள்வி எழுகிறது என்னென்னா, ஒரு சைடு நம்ம போய் வந்து விஜய்க்கான அந்த வாக்கு வங்கி வந்து தொடர்ச்சியாக வந்து கருத்து கணிப்புகளை குறையுது, வெற்றி பெற மாட்டார் இப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அவருடைய நடத்துகிற கூட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா கட்டுப்பாடு விதிக்கிறது, கூட்டம் நடத்ததே விடாமல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து இன்னமும் அவர் மேலே ஒரு அச்சம் இருக்குங்கிற மாதிரி தானே காட்டு. இல்லை, அது அச்சம் கிடையாது சார். ஒரு உச்சபட்ச நடிகர்னு அவருக்கு ஒரு இது இருக்குது. இப்போ இன்றைக்கி ஃபீல்டில் வந்து டாப் மோஸ்ட்டு. அப்போ ஒரு நடிகரை வந்து நம்ம உள்ளே போய் அவரை சந்திக்கவே முடியாது. அவருடைய ஒர்க்கிங் டைமே மார்னிங் 6 to ஈவினிங் 6 தான். கவுண்டமணி கூட ஒரு படத்தை சொல்கிறார், 6 மணிக்கு மேலே 1 கோடி ரூபா கொடுத்தாலும் நான் வேலைக்கு வர மாட்டேன் பாரு. அந்த மாதிரி பத்திரிகையாளர்களை முதல்ல அவர் சந்திக்கிறது இல்லை. தங்கிட்ட என்ன இருக்குது, தன்னுடைய செயல் திட்டங்கள் என்னங்கிறத ஏதோ ஒரு இடத்துல, அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மகளிர் தின வாழ்த்து சொல்கிறது கூட அந்த பனையூர்லேருந்து பக்கத்தில் இருக்க மகாபலிபுரத்து தான் ஏற்பாடு பண்ணார். பொதுக்கூட்டங்கள்லாம் பேசுகிறாரு சார், தான் என்ன நினைக்கிறாரோ அதை மேடையில் பேசுகிறாருல சார். அதுக்கு வேறு தனியாக கூட்டமே இல்லையே. 5000 பேரை லிஸ்ட் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணி உள்ளே கூப்பிடுறீங்க. இண்டோர் ஸ்டேடியம் மாதிரி தானே. 5000 பேர் இல்லை, ஏன்னா அந்த எஸ்ஓபியில் வந்து 5000 பேர் இருந்தால் கூடுதல் நிபந்தனை இருக்குது. ஆமாம், அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டவங்க வந்து யாராச்சும் ஆச்சுன்னா பாதிப்பு ஏற்படும் இருக்குது. அதை தவிர்ப்பதற்காக பேட்டா செருப்பு மாதிரி விலை மாதிரி 4997 அதாவது இவரை நம்பி வரக்கூடிய தொண்டர்களுக்கு எதுவும் ஆச்சுன்னா கூட தான் பொறுப்பு இல்லை அப்படின்னு சட்ட ரீதியாக தப்பிக்கிறதுக்காக அதை செய்கிறார். அதாவது அந்த கைட்லைன்ஸை வந்து பின்பற்றுறோன்னு காட்டுறதுக்காகவும் பண்ணுறாங்க. ஏன்னு சொன்னால் ஆல்ரெடி அவர் நடத்தின முதல் மாநாட்டிலேயே நாங்கள் கூட்டணிக்கு ரெடியாக இருக்கோன்னார். ஃபஸ்ட்டு அறிவித்து அவர் தான் சொன்னார், யார் வந்தாலும் ஆட்சியில் அதிகாரம் கொடுப்போம், நம்மளை நம்பி வர்றவங்களுக்கு செய்ய வேண்டாமான்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்த இதை வந்து படிச்சுட்டு போனார். அன்னைக்கே ஃபீஸ் போயிடுச்சு. ஏன்னு சொன்னால் இவர் எதிர்பார்த்தது என்னென்னா விஜய், நான் 234 விஜய் தான் அப்படின்னு சொல்லும்போது சார் கான்ஃபிடன்ஸ் ஓகே, ஸ்மார்ட்னஸ் ஓகே, பட் ஓவர் ஸ்மார்ட்னஸ்ங்கிறத ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு மக்களுக்கு வந்து எல்லா செய்திகளும் அப்டேட்டட். அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து இவர் என்னென்ன செய்திகள் என்ன செயல்கள் செஞ்சுருக்காரு, இவர்கிட்ட வந்து செகண்ட் லைன் கமாண்டர்ஸே இல்லை சார். இப்போ இன்றைக்கி ஒன்றும் இல்லை, நம்ம செங்கோட்டையன் போனார், அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு நமக்கு தெரியாது. சீனியர் மோஸ்ட் ஒரு அரசியல்வாதி, நாஞ்சில் சம்பத்து பேச்சாளர், எங்கேயாவது பேசியிருக்காரா? ஸோ அப்படிங்கும்போது யார் பேசுகிறா, யாருக்கிட்ட பேசுகிறாங்க, எதுவுமே இல்லாமல் திடீர்னு நான் தான் சிஎம்னு சொன்னால் இதை வந்து மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அரசியல் பாரம்பரியமும் அரசியல் மக்கள் பணிகளும் ஏற்கனவே இருக்கக்கூடிய ப்ரூவன் ரெக்கார்ட்ஸ் இருக்கக்கூடிய பார்ட்டிஸ் இன்னைக்கு வந்து ஃபீல்டில் இருக்கிறாங்க. அவர் கான்ஃபிடென்ட்டோட சொல்கிறாரு சார், நம்ம இங்கே பேசிக்கலாம், ஆனால் நான் 234 தொகுதிக்கும் வேட்பாளரை 30ஆம் தேதி அறிவிக்க போறேன்றாங்களே. அது நீங்க யாரை வேணாலும் அறிவிக்கலாம். இப்ப சீமான் 234 அறிவிச்சிட்டாரு, என்ன இம்பாக்ட் வந்துட போகுது சார்? 234 அறிவிக்க கூடியதுல ஒரு 5 பேரை நமக்கு மூஞ்சி தெரியுமா? பாக்கி இருக்கக்கூடியவங்களை யாருன்னு தெரியும். எப்படி நீங்க போய் சேர்ப்பீங்க நீங்க சார்? பாலிடிக்ஸ் நாட் ஈஸி. இன்னொரு விஷயம், இன்னைக்கு ஊடகங்களுடைய வாயிலாக பெரிதாக்கப்பட்டிருக்கிறார் ஒரு பெரிய பிம்பம் தான். அது ஒரு நீர்க்குமிழி மாதிரி தான். எலெக்ஷன் முடிஞ்சோன்னு தெரியும், திரும்பி அடுத்த படத்துக்கு போறாரா இல்லை வடிவேல் மாதிரி படமே இல்லாமல் போறாருங்கிறது நமக்கு தெரியாது. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு பொதுக்கூட்டம் என்பதோ இல்லை பத்திரிகையாளர் சந்திப்பு என்பதோ முதல்ல நம்ம வந்து என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணுறோங்கிறத சந்திக்கணும். அப்போ சந்தித்து மக்கள்கிட்ட கொண்டு போய் நம்முடைய கருத்துக்களை சேர்க்கணும். விஜயை பற்றி நம்ம பேசியிருக்கோம், விஜய் எங்கே சார் பேசியிருக்காரு? ஏதாவது ஒரு இடத்துல நான் இப்படி பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காரா? அந்த மகளிர் தின இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவர் மனைவியோடைய பிரச்சனையை மறைக்கிறதுக்காக மகளிருக்கு உண்டான திட்டங்கள் கொடுக்குறதா சொன்னார். 6 லட்சம் கோடி ரூபா வேணும் அந்த திட்டத்தை செயல்படுத்தணும். நீங்கள் ஜஸ்ட் கணக்கு போட்டு பாருங்கள்.
நடத்த முடியாத அறிவிப்பு தானே, என்ன வேணா சொல்லிட்டு போகலாம், அதுவும் காப்பி பேஸ்ட் தான். இல்லை நீங்கள் அவர் நிறுத்தக்கூடிய அந்த 234 தொகுதிகளையும் நிறுத்தக்கூடியவங்களுடைய மூஞ்சி யாருக்கு தெரியும் அப்படின்றீங்க. நீங்கள் இன்னைக்கு பல முறை பல வெற்றிகளை ருசித்த நீங்கள் விஜயபாஸ்கராக இருக்கட்டும், ராலிமலையில் எஸ்பி வேலுமணியாக இருக்கட்டும், KN நேருவாக இருக்கட்டும், எல்லாமே நோன் ஃபேஸ் தான், ஸ்டார் கேண்டிடேட்ஸ் தான். ஆனால் மக்கள் அங்கே ஓட்டு போடும்போது அது உதயசூரியனா ரெட்டலையாங்கிறத பார்த்து தான் ஓட்டு போடுறாங்க. அது மாதிரி இவர் என்ன சொல்கிறாரு, என்ன நினைச்சு ஓட்டு போடுவாங்க, கேண்டிடேட் நான் தான் அப்படின்ற. சார் மிஷின்ல வந்து விஜய் மூஞ்சி இருக்காது இல்லையா, அங்கேயும் சின்னம் தானே இருக்கும். அப்ப அந்த சின்னத்தை சும்மா ரோட்ல நீங்க ஊதிட்டீங்கன்னா கூர்க்காவும் ஊதுவாரு, வண்டியை ரிவர்ஸ் எடுக்கும் போது அந்த வாட்ச்மேனும் ஊதுவாரு, இந்த மாதிரி இருப்பாங்க. அது வந்து சின்னம்ங்கிறது வந்து உங்களுக்கு தேர்தல் கமிஷன் கொடுத்துருக்க கூடியது. பட் மக்களுக்கு அந்த நேரம் ஞாபகம், ஏன்னா இப்ப நீங்க சொன்னக்கூடிய சோகால் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே தொகுதியில வந்து அவங்கள தெரியுமா தெரியாதா சார்? நீங்க நிறுத்தக்கூடிய இந்த இளைஞர்களை யாருக்கு தெரியும்? இப்போ இவர் அக்னிசன் சார் சொன்ன ஒரு முக்கியமான பாயிண்ட், கமலஹாசன் வந்து 2.6% வாங்கினார் இல்லையா, அது எந்த ஓட்டுனா அந்த வருஷம் ஓட்டு போட தகுதியான நியூ கமர்ஸ். அப்போ அவர்களுக்கு வந்து முன்னால் இருந்த அரசியல் தலைவர்கள் நிறைய பேர் தெரியாது. அதே மாதிரி விஜய்க்கு நீங்கள் 2026 ஓட்டு எலிஜிபிலிட்டி வந்தவங்களுடைய அந்த ஒரு மாதம் வந்து பசங்களுக்கு எப்படின்னா சார், நம்மளை வந்து ஒரு அரசியல்வாதியாக நினச்சிக்கிட்டோன்னு சொன்னால் கொடியை கட்டிக்கிறது, கழுத்தில் துண்டை போட்டுக்கிறது, இப்படி நீங்கள் போயிட்டே இருக்கு, திருவிழா கூட்டின்னு போன மாதிரி. இப்போ இவங்க நடத்துகிற கூட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா திருவிழாவில் நம்ம குழந்தைங்களை கூட்டின்னு போகிற மாதிரி தான். இப்போ நம்ம கரூர் சம்பவத்தை எடுத்துட்டிங்கன்னா கரூரில் மட்டும் அவ்வளோ மக்கள் கூடலை, இவர்களும் பல மாவட்டங்கள்லேருந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அந்த க்ரௌடை வந்து அதிகப்படுத்தணும், நம்ம வந்து ஒரு மாஸ் ஹீரோங்கிறத சினிமாவில் காட்டுற மாதிரி இங்கே காட்டணுங்கிறதா அவருடைய ஃபோக்கஸாக இருக்குது. சினிமாவைத்தான் அவர் நிஜ வாழ்க்கையிலேயே நினச்சிட்டு இருக்கார். சினிமாவில் உடனே முதலமைச்சர் ஆயிடலான்னு சொல்லி பேசுகிற மாதிரியோ, இல்லைனா ஒரு வீரல் புரட்சி நான் பண்ணுவேன், ஒரு ஓட்டுக்காக நான் போய் சண்டை போட்டு தேர்தல் கமிஷனில் 49 இதெல்லாம் வாங்குவேன்னு சொன்னது எல்லாமே இன்னொருத்தருடைய ஸ்கிரிப்ட், இன்னொருத்தருடைய வசனம், அதில் ரீடேக் எடுக்கலாம். இங்கே வந்து தேர்தலில் வந்து அது முடியாது. சரி, நிச்சயமாக.